ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் அதிகமாக மக்கள் பார்த்துட்டு வர வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகர்கோவிலேருந்து வேளாங்கண்ணிக்கு எப்படி ப்ரோ போகிறது, பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ ஆகும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டும் இருக்கீங்க நம்ம சேனலில். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெயின், அதாவது ரயில்வே சார்ந்த வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம், எவ்வளோ காஸ்ட்டு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசாங்க பேருந்து, அதாவது எஸ்சிடிசி பேருந்து. அந்த பேருந்தோட டியூரேஷன், ட்ராவலிங் டைமு, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகுது, அப்படி டிக்கெட்டோட காசு என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேளாங்கண்ணி பயணம் இந்த மாதா திருவிழா வரப்போகுது. ஸோ அதை நிறைய பேர் கணக்கு பண்ணி முன்கூட்டியே நீங்கள் டிக்கெட்டை வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த நாகர்கோவில் டு வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக ஆன்லைன் புக்கிங்கோட எத்தனை பஸ்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 பஸ்ஸஸ் இருக்குது. அதாவது நாகர்கோவிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஆன்லைன் புக்கிங் வழியாக போகிறதுல 6 பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பஸ்ஸஸ் வந்து நாகப்பட்டினத்தோட ஸ்டாப் ஆகுது, நாகூரில் ஸ்டாப் ஆகுது அப்படின்ட்டுலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க நான் சொல்கிற இந்த 6 பஸ்ஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நாகர்கோவிலேருந்து வேளாங்கண்ணிக்கு போய் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி அல்ட்ரா டீலக்ஸ், இந்த பஸ்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 561 EUD. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி இதிலேருந்து கிளம்புறது, அதாவது கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு எடுக்குது. தூத்துக்குடி வழியாக இந்த பஸ்ஸு வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ மொத்தம் 10 மணி நேரத்தில் அந்த வண்டி கொண்டு நம்மளை வேளாங்கண்ணியில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வேளாங்கண்ணியில் 2:30க்கு ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 505. இது வந்து பேஸ் டிக்கெட்டு. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணும்போது இது நியர்லி 560 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இதே 505 ரூபா தான் சார்ஜஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேருந்தும் அதே எஸ்சிடிசி பேருந்து தான். இது வந்து எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம். ஸோ மார்த்தாண்டத்துலேருந்து எடுக்கிற வண்டி நம்ம நாகர்கோவிலுக்கு 5:15க்கு வந்து சேருது. வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 3:15க்கு காலையில் கொண்டு விடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 482 பேஸ் ஃபேர். அப்புறம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு 50 இல்லை 60 ரூபாய் நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அது 6:15க்கு நம்ம நாகர்கோவிலில் வருது. ஸோ இந்த எஸ்சிடிசி பேருந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ராவலு. ஸோ இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 4:15க்கு கொண்டு நம்மளை வேளாங்கண்ணில் விடுது. ஸோ அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து கிளம்புற பஸ்ஸு நம்ம நாகர்கோவிலுக்கு 6:35க்கு வருது. இது வந்து குளச்சல் நாகர்கோவில் வழியாக வேளாங்கண்ணிக்கு போகிற வண்டி. இதுவும் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். காலையில் 7:05க்கு கொண்டு விட்றதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 510 ரூபா. ஸோ இதோட ஆன்லைன் எல்லா சார்ஜஸும் சேர்த்து 560 ரூபா வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயும் போல தான் நேரில் போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே 510 510 ரூபா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 560 ரூபா வரைக்கும் ஆகும். ஸோ அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 8:30க்கு நைட்டு கன்னியாகுமரியிலேருந்து எடுக்கிறாங்க. இது தஞ்சாவூர் வழியாக 10 மணி நேரம் டியூரேஷன்ஸ் எடுத்து 7:30க்கு காலையில் வேளாங்கண்ணிக்கு கொண்டு இறக்குறாங்க. இதோட பேஸ் வேறும் ஆன்லைனில் புக் பண்ணால் 560 ரூபா வரும், நேரில் போய் புக் பண்ணிங்கன்னா 509 ரூபா வரும். ஸோ நம்ம நாகர்கோவிலேருந்து ஃபைனலாக கடைசி பஸ்ஸு வேளாங்கண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கு எடுக்கிறாங்க. இது தஞ்சாவூர் வழியாக போய் காலையில் 6 மணிக்கு வேளாங்கண்ணியில் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸோட ட்ராவலிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரமோ 30 நிமிஷமோ எடுத்துக்குது. பஸ் ஃபேரும் பார்த்தீங்கன்னா 510 ரூபா, ஆன்லைனில் புக் பண்ணால் 560 ரூபா. ஸோ இதோட குறைஞ்ச டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 482 ரூபா. நீங்கள் நேரில் போய் புக் பண்ணிங்கன்னா, ஆன்லைனில் புக் பண்ணுறதா இருந்தால் இதோட ஒரு 60 ரூபா நீங்கள் சேர்த்திங்கன்னா 542 ரூபா வரும். இதோட அதிகபட்ச டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 560 ரூபா. ஸோ இந்த பஸ்ஸோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் 2 பேர் உட்காரது மாதிரியும் இந்த சைடில் 2 பேர் உட்காரது மாதிரியும் உள்ள சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த ஆன்லைன் புக்கிங் கொடுத்துருக்க பஸ்ஸோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து நேரில் புக் பண்ணால் 510 ரூபா, ஆன்லைனில் புக் பண்ணால் 560 ரூபானி. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணும்போது எதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு வருதுன்னா, ஆன்லைன் ரிசர்வேஷன் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபா எடுக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ரிலீஃப்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா எடுக்கிறாங்க, அப்புறம் டிக்கெட் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அதர் லெவீஸுக்கு வந்து ஒரு 4 ரூபா, பிஜி சர்வீஸ் ஃப்ரீக்கு ஒரு 11 ரூபா எடுக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் 560 ரூபா தான் உள்ளதுலே அதிகப்படியான டிக்கெட் ஃபேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ் டிக்கெட் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் புக் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வரைக்கும் உள்ள தகவல் படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைய தேதியிலேருந்து
ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ள தேதி வரைக்கும் இப்போதைக்கு புக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து வேளாங்கண்ணிக்கு போகணும், அதுவும் நான் பஸ்ஸில் தான் போகணும், அதுவும் நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். அநேகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸில் போய் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வேளாங்கண்ணி போயிருக்கீங்க, பஸ்ஸில் போனீங்களா, ட்ரெயினில் போனீங்களா, எவ்வளோ சார்ஜ் ஆச்சு, உங்களுக்கு பஸ்ஸு பிடிச்சிருந்தா ட்ரெயின் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிருந்தேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படிங்கிறது என்னோடய பெஸ்ட்டு அண்ட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக நான் இதை வந்து இதில் பதிவிடுறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.